தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இது ஒரு புலவர் பாடியிருக்காரு. ஆனால் எங்கள் பிள்ளைங்க இப்போ இந்த என்னுடைய குழந்தை பெண் குழந்தைகள் பூரா எங்கள் அப்பாவே எங்களுக்கு அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. கொஞ்சம் கை தட்டுங்களேன். நீங்களாம் சாலமன் பாப்பா பட்டிமன்றம், அவங்க பட்டிமன்றம், இவங்க பட்டிமன்றம்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கள் பிள்ளைய பிச்சு உதற போது பாருங்க, எப்படி பேச போகுதுன்னு பாருங்க. பையங்க பூரா எங்கள் அம்மாவே அப்படின்னு சொல்ல வந்துருக்குறாங்க. இப்போ முதலா எங்களுடைய எதிர்காலத்திற்கு முன்னேற்ற பாதைக்கு எங்களுக்கு பெரிதும் உதவியா இருக்கிறது அப்பாவே அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பு கண்மணி நிரஞ்சரி பேச வர்றாரு. பேசுங்களா. அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. ஐயா நடுவர் அவர்களே, இந்த பாட்டை கேட்டாலே தெரியலையா தந்தை தான் முன்னால் என்ன. அப்பா காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டுல இருக்கிறத விதியேன்னு சாப்பிட்டுட்டு. உங்க வீட்லயும்? ஆமாங்க ஐயா, எல்லார் வீட்லயும் அதே கதிதான். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்தாருன்னா எங்களுக்கே அடையாளம் தெரியாது. ஏன்னா அவரு உழைச்சு கலைச்சு கருத்து போய் வருவாரு. எதுக்கு இந்த உழைப்பு? அது நாங்க நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும் தானே அப்படி எல்லாம் கஷ்டப்படுறாரு. அதே நேரம் எங்க அம்மாவே எங்களுக்கு அடையாளம் தெரியாது. எப்ப தெரியுமா? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வெள்ளை அடிச்ச சுவர் மாதிரியே அது மட்டுமா, காலையில போட்டு டிவி ராத்திரி 11 மணி வரைக்கும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா சீரியலுமே ஒண்ணு விடாம பாக்குறதா அவங்களோட வேலையே. லிஸ்ட் சுந்தரியில ஆரம்பிச்சு அன்பேவா வரைக்கும் அது பாட்டுக்கு நீண்டுகிட்டே போகும். நல்லா திரும்பி பார்த்து சொல்லுவா. இதுல எங்களை எங்க கவனிக்க போறாங்க? அதுக்கு அவங்களுக்கு எங்கயா நேரம் இருக்க போகுது. எனவே எங்களின் முன்னேற்றங்கிறது அப்பாங்களால மட்டும்தான் வழிநடத்தப்படுகிறது என்று ஆணித்தரமாக அடித்து கூறி எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை வழங்கும்படி நடுவரவர்களை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அழகா சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? அப்பாவை அடையாளம் தெரியாதான். எப்போ வேலைக்கு போய் களைச்சி கருத்து வருவாராம். ஆனால் வீட்டில் அம்மா அவங்களே அடையாளம் தெரியாதான். எப்போ பியூட்டி பார்லர் ப்ளீச்சிங் பண்ணி வெள்ளை அடிச்ச சோறு மாதிரி வரும்போது. ஆக நல்லா பேசியிருக்கு. ஐயா வர்மா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. அம்மாவுக்கு சாதகமாக பேச வர்றாரு. அதனால் தாய்மாரெல்லாம் போய் கைதட்டலாமே. பெருமதிப்பிற்கும் உரிய அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்கள். தாயில்லாமல்